ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஹெரிட்டேஜ் பன்னீர் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து 2 டிஷ் வந்து பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால தான் நான் 2 டிஷ்ஷாக எடுத்தேன். ரெண்டுமே வந்து ஹெரிட்டேஜ் பன்னீரை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது. அண்ட் ஹெரிட்டேஜ் பன்னீர் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. ஒரு பன்னீர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதோட டெக்ஸ்சரும் வந்து நம்ம அதை தொட்டு பார்த்தாலே தெரியும். அதோட க்ரம்பிள்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த நம்ம சாஃப்டாக உதுத்தா, இப்போ உங்களுக்கு நான் வந்து அந்த உதுத்த பன்னீரை காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சாஃப்டாக பாருங்கள். இது மாதிரி உதிராக வருதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த ஹெரிட்டேஜ் பன்னீர் வந்து குவாலிட்டி வைஸ் ஃபஸ்ட் மார்க் ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய பன்னீர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் ஹெரிட்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டும் அது வந்து என் பையன் வந்து எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியாது. அவனால் ஈஸியாக இது வந்து ஹெரிட்டேஜ் பன்னீர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பான். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பன்னீர். சரி, இப்போ நம்ம 2 சிம்பிளான விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து பன்னீர் பாப்பர்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணுறது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் இப்படி சைடில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பன்னீரை வந்து உதுத்து போட்டு, இதில் கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி, ஒரே ஒரு சில்லியை வந்து நல்லா குட்டி குட்டியாக ஸ்மாஷ் பண்ணி, நான் கேமரா திருப்பிட்டு உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அது ஒரு வெங்காயம் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வெங்காயம் அரை வெங்காயம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது இந்த மிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சால்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கலருக்கு வேண்டி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர் அண்ட் கொஞ்சம் ஜீரக பவுடர். இது எல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும், கொத்தமல்லி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என் பையனுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பன்னீர் பாப்பர்ஸோட. இது வந்து எப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ் பால்ஸ் மாதிரி. பட் இது வந்து கொஞ்சம் ஹெல்தி சைடு. ஏன்னா சீஸில் வந்து அதே கால்சியம் இருந்தால் கூட கொஞ்சம் ஃபேட்டும் அதில் வந்து ஜாஸ்தி. இதில் இந்த ஹெரிட்டேஜ் பன்னீர்லையும் சரி, நார்மலாகவே பன்னீரில் கால்சியம் உண்டு. ஆனால் நம்ம ஃபேட் சைடு போனோன்னா கொஞ்சம் கம்மி தான். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மிக்சரை வந்து நம்ம குட்டி குட்டியாக பாலாக இது மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இதை பொரித்து எடுத்தோம் அப்படின்னா இதுதான் பன்னீர் பாப்பர்ஸ். இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை வந்து முதல்ல குட்டி குட்டியாக உருட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பொரித்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுட்டோம். இந்த மிக்சரை வந்து நீங்கள் முதல் நாளே கூட இதை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதோட பைண்டிங் ஏஜென்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம இதில் வந்து சோள மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூனும், இது மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் மைதா மாவு மாத்திரம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை சோள மாவு மாத்திரம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். ஐ மீன் சூடாக இருக்கிற ஆயிலில் இதை வந்து நான் பொரிச்சு எடுக்கிறேன். இதில் வந்து என்ன ஒரு இதுனா, இதை ஆயில் நான் முதலையே சூடு பண்ணியிருந்தேன். ஸோ இது குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும் இது. ஸோ இதுதான் வந்து பன்னீர் பாப்பர்ஸ். இப்போ இன்னொரு ஐட்டம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது பொரியட்டும். இங்கே வந்து அவல் பன்னீர் போவா பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் திக்கு அவலுங்கிறதுனால நான் முதலையே வந்து தண்ணி இதில் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பும் மஞ்சள் பொடியுமா போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், பன்னீர் எடுத்திருக்கேன், ஹெரிட்டேஜ் பன்னீர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை இது மாதிரி ஒன்றும் ஒத்தையுமா இது பண்ணி வச்சுருக்கேன், பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வறுக்க வேண்டாம், பச்சை வேர்க்கடலையே போதும். அதுக்கப்புறம் 1 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையோட. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்டும் அட் த சேம் டைம் கொஞ்சம் கேப்சிகமும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பன்னீர் போஹா பண்ணுறதுக்கு. அதுவும் ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஹெல்தி சைட். நம்ம காத்தால எப்பவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பன்னீர் போஹாவும் பண்ணி வைக்கலாம். போஹாவும் இது வந்து இதையும் நீங்கள் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி நீங்கள் அடுத்த நாள் காத்தால அதில் அந்த இதை வந்து அவல் போஹானா அவல் இல்லையா,
ஸோ அந்த அவலை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பன்னீர் பாப்பஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி பால்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பிளெயினாக இதே மாதிரி கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்து ஜீரா பாகில் போட்டிங்கன்னா அதுதான் பன்னீர் குலாப் ஜாமுன். என் பையனுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது, அதனால் அவனுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பன்னீர் பாப்பஸ் இந்த மாதிரி சால்ட்டியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். அதனால் இது நான் அடிக்கடி அவனுக்கு பண்ணி கொடுக்குற டிஷ்ஷு. ஸோ இதுதான் இப்போ பன்னீர் பாப்பஸ். இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் இந்த இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம பன்னீர் போஹா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ நான் அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பையும் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணினேன், இந்த கேரட்டு வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து இந்த பன்னீர் போஹாவோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த அவலெல்லாம் கூட நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சு அதை வந்து, ஏன்னா ரொம்ப திக் அவலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை முதல் நாளே கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்கன்னா நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போது எனக்கு இந்த இதை வந்து வதக்கிட்டு இப்போ ஃபைனலாக அது என்ன பிக்சர் வருதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். I'm trying to pull it down ஆக்சுவலாக, ஏன்னா உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லா இருக்குமேன்ட்டு. ஸோ இது ஆனாலும் உங்களுக்கு பார்க்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். எனிவே ஐ வில் bring it now. பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. எப்போவுமே இந்த அவலோட இது வந்து எப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் ஆக்சுவலாக. ஸோ இது வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ இந்த பன்னீரை போடுறேன். இந்த பன்னீரை போட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு அதனால தான் கம்ப்ளீட்டாக இந்த அவல் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பன்னீரை போடணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்து இந்த அவலோட சேர்த்து ஒரே 1 நிமிஷம் நம்ம இதை வந்து வதக்க போகிறோம். இது காத்தால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசையில் வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து அதை தான் அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பன்னீரில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால இந்த அவலில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருந்தாலுமே இந்த பன்னீர் வந்து அதை சமன் பண்ணிடும். ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் வதக்கிட்டேன் நான் ஆக்சுவலாக ஒரே 1 நிமிஷம் மேக்ஸிமம், ஹார்ட்லி இன்னும் 1 நிமிஷம் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த தேங்காயும் இதில் நம்ம வந்து போட்டுடலாம். நான் தேங்காயும் போட்டுட்டேன். இப்போ கடைசியாக அந்த வேர்க்கடலையை இதில் போட்டுட்டு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதையும் நான் தேங்காயும் அதில் போட்டுட்டேன். ப்ளஸ் இப்போ இந்த வேர்க்கடலையும் பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் அதில் நம்ம போட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து அதில் விட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து கசக்காது அண்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டையும் அது வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சதையும் அதில் விட்டுட்டேன். ஸோ இப்போது பன்னீர் போஹா ரெடி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய பன்னீர் பாப்பஸும் ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் போஹாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறேன். ஹெரிட்டேஜ் பன்னீர் வந்து நிஜமாலுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.